Hi all. Next நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இன்சர்ட் டேபிள். இப்போ நம்ம போன வீடியோவில் டேபிள் கிரியேஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதில் வேல்யூஸ்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்சர்ட் வேல்யூ அதோட காமன் சின்டெக்ஸ் என்ன? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் காலம் 1 காலம் 2 அப்புறம் வேல்யூஸ்னு கொடுத்து நம்ம என்ன வேல்யூ அதை இன்சர்ட் பண்ணுமோ வேல்யூ 1 வேல்யூ 2 ஃபர்ஸ்ட் காலமுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ காலம் 2க்கு வேல்யூ 2 அந்த மாதிரி போய் இன்சர்ட் ஆயிரும். மறுபடியும் வேல்யூ வேணும்னா நம்ம எவ்வளோ வேல்யூ வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இன்னொரு டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் இன்டூ டேபிள் காலம் 1 காலம் 2 செலக்ட் எந்த டேபிள்ல இருந்து நம்ம இன்சர்ட் பண்ணுமோ அதை காலம் 1 காலம் 2 ஃப்ரம் அனதர் டேபிள் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது பார்க்கலாமா பிஜி அட்மின்ல எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் செலக்ட் அக்கௌண்ட் டேபிளில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். Select assets from account. இப்போதைக்கு நம்ம எதுவுமே இன்சர்ட் பண்ணல. ஸோ எல்லாமே blank-ஆ இருக்கு. நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஓகே, இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்ன? அக்கௌண்ட். ஸோ காலம் நேம்ஸ் என்னென்ன? யூசர் ஐடி நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இது பிரைமரி கீ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகிக்கும். நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில், லாஸ்ட் லாகின். ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூஸ். யூசர் நேம்க்கு என்ன கொடுக்கலாம்? ஓகே, ஏல அபி. பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டே கொடுத்துக்கலாம். இமெயிலுக்கு abi@mail.com அப்படின்னு கொடுத்துடலாம். லாஸ்ட் லாகின்க்கு டைம் ஸ்டாம்ப், ஸோ கரண்ட் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். query returned successful. ஓகே, அக்கௌண்ட் டேபிள் மறுபடியும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு, வேல்யூஸ் இன்செர்ட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் லாகின் நம்ம கரண்ட் டைம் கொடுத்தனால கரண்ட்டாக என்ன டைம் இருந்துச்சோ அது வந்துருச்சு 10:59. நெக்ஸ்ட் வந்து அடுத்த டேபிள் அக்கௌண்ட் பேமெண்ட் வந்து ஃபாரின் கீ வரும். ஓகே, நம்ம பேமெண்ட் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். ஸோ பேமெண்ட் எம்டியா இருக்கு, நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் into account table, sorry payment table. காலம்ஸ் என்னென்ன இருக்கு பேமெண்ட் டேபிள்ல? பேமெண்ட் ஐடியும் பேயும் இருக்கு. பேமெண்ட் ஐடி தேவையில்லை, ஏன்னா பிரைமரி கீ அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஜென்ரேட் ஆகிக்கும். ஸோ இப்போ பேயி மட்டும் கொடுத்துக்கலாம். வேல்யூஸ்
பேக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். லைக் மகேஷ். ஓகே, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேமெண்ட். ஓகே, மகேஷ் அப்படிங்கிறது வந்துச்சு. இதுவே நான் இன்னொரு நேம் இன்னொன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். லைக் குமார். ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது பிரைமரி கீழே ஜெனரேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், 2ங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் இன்செர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேமெண்ட் டேபிள். இப்போ எம்டி இன்செர்ட் பண்ணலாமா? இன்சர்ட் இன்டு அக்கௌண்ட் பேமெண்ட். இங்கே யூசர் ஐடி பேமெண்ட் ஐடியில் ஃபாரின் கீயாக இருக்க போகுது. ஸோ யூசர் ஐடி பேமெண்ட் ஐடி நெக்ஸ்ட் பேமெண்ட் டேட். வேல்யூஸ் யூசர் ஐடிக்கு 1, பேமெண்ட் ஐடி ஆல்சோ 1. என்ன ரெண்டுலேயுமே 1ங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். பேமெண்ட் டேட் வந்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துக்கலாம். நம்ம இதை டைம் ஸ்டாம்ப் வீடியோவில் பார்த்துருப்போம். சரி, எஸ்ன்னு போட்டோன்னா ஓகே. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, யூசர் ஐடி பேமெண்ட் ஐடி எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இது ஃபாரின் கீ இந்த ரெண்டும். இப்போ நான் இல்லாத ஒரு ப்ரைமரி கீயில் இல்லாத ஒரு வேல்யூ போட்டு பார்க்கலாம். யூசர் ஐடியில் 10 அப்படின்னு போட்டு பார்க்குறேன். ஒரு எரர் வரும் பாருங்கள். ஓகே, எரர் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? வயலேட்ஸ் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைண்ட். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைண்ட்டை நம்ம வயலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஏன்னா 10ங்கிற யூசர் ஐடி நம்ம அங்கே கொடுக்கவே இல்லை. இது வந்து ஃபாரின் கீ. ஸோ இல்லாத கொடுத்தனால இங்கே எரர் வந்திருக்கு.